மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8ல சீசன் 1ல எபிசோட் 1 தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்த சீரிஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா இருந்துச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு நார்மலான சிட்டியில எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கைஜு வந்து அந்த இடத்துல அப்பீர் ஆகுது. அடுத்த நொடியே கைஜு வந்திருக்கு, எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், மக்கள் எல்லாருக்கும் அலாட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அதே மாதிரி இந்த கைஜு 60 மீட்டர் நீளம், அதோட ஃபாட்டிடியூட் வந்து 3.5 சொல்றானுங்க. 3 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு மக்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்துறதுனால ஓபன் ஃபயர் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துறானுங்க. அதனால இவங்களும் அவங்கள்ட்ட இருக்கிற மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த கைஜு மேல லான்ச் பண்றாங்க. அப்படி லான்ச் பண்ணாலுமே இந்த கைஜுக்கு பெருசா எதுவுமே ஆகல. எந்த டிவிஷன் இதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன், யோகோகமால தான் இருக்கிறோம். அதனால டேடி டிவிஷன் தான் வருவாங்க. என்னது இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு பெருசா? அப்போ ஓவர் டைம் தான் பார்த்தாவணும் போல இருக்கு. இவங்களோட லீடரும் சரி ஓகே வாங்க கிளீன் பண்ண போலான்னு சொல்றாரு. சிட்டிசன்ஸ் எல்லாருமே தேர்ட் டிவிஷனை பாராட்டு மேல பாராட்டுறானுங்க. ஏன்னா எந்த உயிரிழப்பு இல்லாமலே சக்சஸ்ஃபுல்லா ஒரு கைஜை இவங்க கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல கிளீனிங் கருப்புல இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க தான் கைஜு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவாங்க. அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த மக்களோட பயன்பாட்டுக்கு விடவே முடியும். காஃப்கா இஷ்யூமோட வந்து ஒரு சாம்பிள் வேணும்னு கேட்டாரு. யாராச்சும் கிரீஸ் டப்பா இருந்தா கொஞ்சம் தூக்கி வீசிங்க, என்னோட செயின்ஸா வெட்ட மாட்டேங்குது. அதை மட்டும் தூக்கிடாதுன்னு காஃப்கா சொல்லி பாக்குறான். ஆனா இவன் அதை கேட்காம தூக்க அது வெடிச்சிருது. அதுல இவனுக்கு லைட்டா இன்ஜுரி ஆயிடுது. காஃப்கா தான் வந்து ஹெல்ப் பண்றான். பெருசா ஒண்ணு இல்ல, சாதாரண ஒரு சின்ன இன்ஜுரி தான், சீக்கிரமா சரியாயிடும். தேர்ட் டிவிஷன் 5 நிமிஷத்துல அவங்களோட வேலையை முடிச்சிட்டு போயிட்டானுங்க. ஆனா நமக்கு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடும். காஃப்கா, இப்ப நீ வேற ஒரு இடத்துல வேலை பார்க்க போறன்னு இவர் சொல்லவும் எந்த இடம்னு இவன் கேட்கிறான். வேற என்ன அந்த இடம் தான். ஐயா எனக்கு அந்த இடம் வேடவே வேடாம், என்ன விட்டுருக்க. பக்கத்துல இருக்கிறவரும் அது என்ன இடங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க நம்ம காஃப்காவும் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயப்பட படுத்துறா, என்னால முடியலன்னு சொல்லிட்டு. இதுல வேற அந்த கைஜு மேல இருந்த ஸ்மெல் இன்னும் இவனை விட்டு போகல. தேர்ட் டிவிஷன்ல இருக்கிறவங்க கைஜு உட்காந்தாங்களே, அதை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிவிஷனோட லீடர் கேப்டன் மினோ அஷினோ 27 வயசுல அவங்க கேப்டன் ஆனது மட்டும் இல்லாம 100கணக்கான கைஜூஸா கொண்டு இருக்காங்க. சின்ன வயசுல எல்லா கைஜூஸையும் ஒன்னா சேர்ந்து அடிப்போம் சொல்லி வாக்கு கொடுத்ததை நினைச்சு பாக்குறான். கொஞ்சம் இப்ப எதுக்கு நான் அதை பத்தி யோசிச்சு பாக்குறேன்னு இவன் நினைச்சு பாக்குறான். இல்ல கிளீன் பண்றதும் ஒரு நல்ல வேலை தான், மக்களுக்கு அது உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே மனசை ஆறுதல் படுத்திக்கிறான். நான் ஒரு நல்ல ரூம்ல தான் இருக்கிறேன், நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுறேன், இதுவே எனக்கு போதாதான். ஆனா அடுத்த நாள் காலையிலேயே பயபோலைக்கு தலைவலியா இருக்கு, இது எல்லாத்துக்கு காரணம் அதுவாதான் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறான். காஃப்கா இங்க வா, நம்ம கூட பார்ட் டைமா ஒரு பையன் வேலை பார்க்க போறான். இவனோட பேரு வந்து இச்சிகாவா. இவன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல தான் சேருவேன்னு ரொம்ப கான்பிடென்ட்ல இருக்கிறான். இவனும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேரணும் தான் ஆசைப்பட்டான். ஆனா அந்த ஆசையை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டான்னு கூட இருக்கிறவர் சொல்றாரு. கூட இருந்துகிட்டே அவமானப்படுத்துறானே. ஆமா, எதுக்காக நீங்க கை விட்டீங்கன்னு இச்சிகாவா கேக்குறான். நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனா ஒவ்வொரு வாட்டி என்னோட நிறைய பெஸ்டான ஆளுங்கிறதுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இதுல வேற எனக்கு கொஞ்சம் வயசு ஏறிடுச்சு, அதனால நானும் விட்டுட்டேன். ஆனா எக்காரணத்தை கொண்டும் நான் விட்டு கொடுக்க போறது கிடையாதுன்னு இச்சிகாவா சொல்லிட்டு போறான். ஐயோ, அந்த பையன் உன் கூட நல்லபடியா பழகுவான்லாம் நினைச்சேன், ஆனா ஆரம்பத்திலே ரொம்ப சொதப்பிடிச்சுன்னு பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு. இவன் என்ன பதில் சொன்னாலும் மத்தவங்க இவனை நினைச்சு பரிதாபப்படக்கூடாதுன்னு காஃப்கா நினைக்கிறான். எலும்பு கூட விடாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க, அதுலயும் முக்கியமா இந்த பாகத்தை வந்து இஷ்யூமோடவுக்கு அனுப்பிடுங்க. புதுசா வந்திருக்க தம்பி, நீ தான் இன்ட்ரெஸ்டா பாத்துக்கணும். காஃப்கா, நீயும் தான் அதுல இருக்க. இது நானுமா? கடந்த 2 நாளா அதுல போட்டு நான் டார்ச்சர் படுறது உங்களுக்கு போதாதா? இவன் எப்பயுமே இப்படிதான், ஆரம்பத்துல முடியாதுன்னு தான் சொல்லுவான், ஆனா வேலைன்னு வந்துட்டா அதுல அவன் கரெக்டா இருப்பான். இவன் மட்டும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஆபீசரா வந்திருப்பான். அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு இவன் ரொம்ப தவண்டு போயிட்டான். நீ லஞ்சு சாப்பிடலன்னா உன்னோட வேலையை நீ சரியா பார்க்க முடியாது, அதனால நான் கொடுக்குற இந்த 2 தக்கையும் மூக்குல சுருக்கிட்டு சாப்பிட்டுன்னு சொல்றான். இதை நான் மூக்குல சுருவணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு இவன் சொல்லி பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் தான் கஷ்டமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருன்னு காஃப்கா துரத்த ஆரம்பிச்சிடுறான். இன்னைக்கான வேலை முடிச்சு நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பி போயிடறானுங்க. இந்நேரம் அந்த மோசமான பக்கத்தை கிளீன் பண்ணி முடிச்சிருப்பானுங்கன்னு நம்பலன்னு காஃப்கா நினைக்கிறான். அப்படியே அந்த இடத்துக்கு இச்சிகாவா வருவோம். என்ன தம்பி, கல்ல உனக்கு நான் பண்ணதுக்காக இப்ப நீ எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கியான்னு காஃப்கா கேட்கிறான். இல்ல, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உங்களாலதான் இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டேவே நல்லபடியா போயிருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல, ஜஸ்ட் நான் உங்கள்ட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்றான். டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்றதுக்கான ரெக்யூர்மெண்ட் 33 வயசா மாத்திட்டாங்கன்னு. அதுக்கான ரீசன் வந்து பிரெத் ரேட்டோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்க கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது உங்களோட மனசுக்குள்ள நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தீங்கன்னு நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்குன்னு நான் உங்களை பத்தி கவலைப்படுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறான். இச்சிகாவா, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கிற. இவங்க பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற கைஜு வந்து இவங்க அட்டாக் பண்ணுது. இவங்க அதுல இருந்து தப்பிச்சாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது முடியாதுங்கிறது தெரிஞ்சதுனால இச்சிகாவா இங்க இருந்து சீக்கிரமா ஓடி போய் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கவங்கள்ட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணு சொல்றான். ஆனா செம்பாய், உங்களை எப்படி நான் தனியா விடுறது? நம்ம 2 பேராலே இதை சமாளிக்க முடியாது. நீ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேரதானே ஆசைப்பட்ட, அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவ அங்கிருந்து போகவும் காஃப்கா அந்த கை
கைஜோட கவனத்தை இவன் பக்கம் திருப்பிடுறான். அடுத்த நொடியே அந்த கைஜு இவனை துரத்த ஆரம்பிக்குது. காஃப்காவும் அதுகிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நல்ல வேளை அந்த கைஜுவால உள்ள வர முடியலன்னு காஃப்கா சந்தோஷப்படுறான். உன் வீடு என் வீடு ஏன் நம்ம படிச்ச ஸ்கூல் வரையும் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. இந்த கைஜுவால என்னோட போக்கிமான் கேம் என்னால முடிக்க முடியாமல போயிடுச்சு. நீ அதை நினைச்சு வருத்தப்படுற, நான் மீக்கு இறந்து போச்சுன்னு வருத்தப்படுறேன். இது அந்த ட்ரை கலர் போன குட்டியா? இவங்களோட ஊரை அழிச்சு தரமாட்டாமாக்கின அந்த கைஜூஸ் அழிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் டிஃபென்ஸ் போர்ஸ் ஆபீசர் ஆகணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப சரி, நம்ம 2 பேர்ல யாரு பெஸ்டான ஆபீசர் ஆகுறாங்கன்னு பார்த்தலாம். ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கைஜூஸ் எல்லாத்தையும் அழிக்கிறோம். எப்படியோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சிருவோம்னு காஃப்கா நினைக்கிறான். ஆனா அடுத்தபடியே அந்த கைஜு இவனை ஃபாலோ பண்ணி துரத்த ஆரம்பிக்குது. இதுக்கு மேல ஓட முடியாதுன்னு தெரிஞ்ச காஃப்காவும் அதை நிக்கிறான். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு இவன் நினைச்சு பாக்குறான். கைஜு அட்டாக் பண்ணதுல இவனோட காலும் உடஞ்சு போயிடுது. அப்படியே அது இவனை சாப்பிடறதுக்காக கிட்ட வரவும் சரியான நேரத்துல இச்சிகாவை வந்து இவனை காப்பாத்துறான். கவலைப்படாதீங்க, நான் டிஃபென்ஸ் போர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப மட்டும் நான் அவங்களை கைவிட்டேன்னா நான் டிஃபென்ஸ் போர்ஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன்னு சொல்றான். இதை கேட்கும் போது காஃப்காவுக்கு அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது, மீனா அவனை விட பெரிய ஆளானது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். அப்படி நினைச்சு பார்த்தவனும் என்னால என்னோட ஜூனியரை கூட காப்பாற்ற முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படியே அந்த கைஜி இவங்களை பிடிக்கிறதுக்காக கிட்ட வருவோம். அடுத்த செகண்ட் அது பீஸா போயிடுது. ஏன்னா இதை கொல்றதுக்காக டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருந்து ஒரு டீமே வந்திருக்கு. அடிபட்டவங்க எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு இந்த ஏரியாவை மறுபடியும் ஒரு வாட்டி சர்ச் பண்ணி பாத்துருங்கன்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிற காஃப்காவும் மீனாவை பத்தி தான் நினைச்சு பாக்குறான். நான் தொட முடியாத உயரத்துக்கு இப்ப அவ போயிட்டா. ஹலோ செம்பாய், தூங்கிட்டீங்களா இல்ல இருக்கீங்களா? இருக்கு, என்ன சொல்லு. கைஜு திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தப்ப என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க அங்கிருந்து என்ன ஓட சொன்னீங்களே, நான் மட்டும் அங்கிருந்து ஓடாம இருந்ததுன்னா கண்டிப்பா செத்துருப்பேன். அப்ப மீனா கிட்ட பேசினதை இப்ப காஃப்கா நினைச்சு பாக்குறான். நீங்க டிஃபென்ஸ் போர்ஸ் ஆபீசர் ஆகலாம், ஆனா அது உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஏன்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இதனால் கண்ணை மூடிட்டு காலத்தை ஓட்டிட்டேன்னு காஃப்கா வருத்தப்பட்டாலும் இச்சிகாவா ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க. நீ சொல்றபடி இதுக்கப்புறம் நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது. நான் மறுபடியும் ஒரு டிஃபென்ஸ் போர்ஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். செம்பாய், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இச்சிகாவா கேக்குறான். என்னது இது? இச்சிகாவா பயப்படாத, நான் தான் தாத்தா பார்த்துட்டு போன் பண்ண சொல்லி முடிஞ்சிச்சான்னு இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. நீ ஒரு கைஜுவை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட காலை தான் நீ அட்டாக் பண்ணணும். என்னாச்சு, என்ன யோசிக்கிற? ஏதாச்சும் பெரிய கைஜு வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். நேரம் வரும்போது நான் பக்கத்துல இருப்பேன்னு காஃப்கா சொன்னதை மீனா நினைச்சு பாக்குறா. என்ன இடத்துல ஒரு கைஜு அபீரா இருக்குன்னு இவளுக்கு இன்ஃபார்ம் வருது. உடனே ஆபீசர்ஸ் அனுப்பி அதை அழிச்சிருக்குன்னு ஆர்டர் கொடுக்குறா. அப்படி அவ ஆர்டர் கொடுக்கறதோடய இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது.